ஓம் சாந்தி 19/1/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு பிராமணர்களாகிய நாம் தான் தேவதைகளாக ஆகிறோம். பிராமணர்களாகிய நமக்கு தான் தந்தையின் உயர்ந்த வழி கிடைக்கிறது என்ற போதை இருக்க வேண்டும். கேள்வி: யாருக்கு புது ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு எந்த ஒரு ஆர்வம் மற்றும் உற்சாகம் இருக்க வேண்டும்? பதில்: எந்த உலகம் பழைய இரும்பு யுகமாக மாறிவிட்டிருக்கிறதோ அதை புதிய தங்க யுகமாக மாற்றுவதற்கான, பழையதை புதியதாக ஆக்குவதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். கன்னியாக்களுக்கு புது ரத்தம் இருக்கிறது. எனவே தன்னை போல் இருப்பவர்களை வெளிப்படைய செய்ய வேண்டும். சேவை செய்வதற்கான போதை நிலையாக வைத்து கொள்ள வேண்டும். சொற்பொழிவு செய்வதிலும் மிகுந்த உற்சாகம் இருக்க வேண்டும். முரளியின் பாடல்: இரவு பயணியே களைப்படையாதே. ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது பக்தி மார்க்கத்தின் காரிருள் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. அதாவது, இரவு பயணியே களைப்படையாதே, உன்னுடைய சுகத்தின் நாட்கள் நெருங்கிவிட்டது. இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். எந்த இரவு முடிய போகுது? பக்தி மார்க்கத்தின் இரவு இப்போ முடிய போகுது. சுகத்துடைய நாட்கள் வரப்போகிறது. ஆகையால களைப்படையாதீங்க அப்படின்றார். சுகத்தினுடைய நாட்கள் அப்படின்னா நம் தலை மீது கிரீடம் வரப்போகிறது என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய லட்சியம் இருக்கிறது. இந்த படிப்பின் மூலம் தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த ஷரீரத்தை விடுவீர்கள். பிறகு தலை மீது கிரீடம் வந்துவிடும். மற்றபடி இந்த உலகம் மிகவும் அழுக்கான, சீச்சி, மோசமான உலகம் அல்லவா? புது உலகம் ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகமாகும். பழைய உலகம் முற்றிலும் தேர்ட் கிளாஸான உலகம். இது அழியப் போகிறது. புது உலகத்திற்கு எஜமானராக ஆக்கக்கூடியவர் அவசியம் உலகத்தை படைப்பவராக தான் இருப்பார். வேறு யாரும் படிப்பிக்க முடியாது. மற்ற விஷயங்களெல்லாம் படிப்பிக்கிறதுக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் புது உலகத்திற்கு எஜமானராக ஆகக்கூடிய படிப்பை யார் படிப்பிக்க முடியும்? கண்டிப்பாக உலகத்தை படைப்பவர்தான் படிப்பிக்க முடியும் அப்படின்றார். சிவபாபா தான் உங்களுக்கு கற்பிக்கிறார். முழுமையாக ஆத்ம அபிமானியாக ஆகிவிட்டீர்கள் என்றால் வேறு என்ன வேண்டும்? இதுதான் நம்முடைய படிப்பு. சரீர உணர்விலிருந்து விடுபட்டு கம்ப்ளீட்டா ஆத்ம அபிமானியாக ஆகணும். ஆத்ம அபிமானி ஆயிட்டோன்னா வேற எதுவும் தேவையில்லை. படிப்பு முடிஞ்சதுன்னு தான் அர்த்தம். முதலில் உங்களுக்குள் நமக்கு கற்பிப்பது யார் என்ற இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இது ஸ்ரீ ஸ்ரீ சிவ் பாபாவின் வழியாகும். சிவ் பாபா உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு இது தெரியவில்லையோ அவர்கள் எப்படி உயர்ந்தவர்களாக ஆக முடியும்? பரமாத்மாவின் வழிதான் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறது. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்களுடைய புத்தியில்தான் பதியும். இல்லையென்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். குழந்தைகளுக்கு படிப்பின் போதை அதிகமாக இருக்க வேண்டும். இது மிகவும் உயர்ந்த படிப்பு. நான் இதுபோல் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறேன் என்ற போதை எவ்வளவு இருக்க வேண்டும்? தன்னுடைய போட்டோ மற்றும் ராஜ்யத்தின் போட்டோ இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். கீழே உங்களுடைய படம்,
மேலே ராஜ்யத்தின் படம் இருக்கட்டும். இதில் எந்த செலவும் இல்லை. அந்த காலத்துல படம் எடுக்கணும்னா செலவாகும். ஆனா இந்த காலத்துல ஒரு பைசா செலவில்லாமலே ஃபோட்டோ எடுக்கலாம். ஆகையில ஒவ்வொருத்தரும் உங்க மொபைல்ல பிராமண நிலையின் படம் மற்றும் தேவதா நிலையின் படம், மேலே சிவபாபா இருக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா, அது ஸ்க்ரீன் சேவர்ல கூட வச்சிருந்தீங்கன்னா, அடிக்கடி ஃபோன் வரும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்மீக போதை இருக்கும். அப்போது நான் தான் தேவதையாக ஆகிறேன் என்ற நினைவு அடிக்கடி இருக்கும். மேலே சிவபாபாவையும் வையுங்கள். ஆனால் மாயையும் மிகவும் எதிர்ப்பு காட்டுகிறது. அதற்கு அப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? தந்தையை மறந்து விடுவதினால்தான் கீழே விழுகிறீர்கள். பாபா அனைத்து யுக்திகளையும் கூறுகிறார். விகாரத்தின் போதை ஏற்படுகின்ற போது நான் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக டபுள் கிரீடதாரியாக எப்படி ஆக முடியும் என்று புரிந்து கொள்வார்கள். முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இங்கு யாரிடம் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை விகாரத்திலிருந்து காப்பாற்றுவார். அஞ்ஞானிகள் அவர்களைப் போலவே அவர்களுடைய குழந்தைகளையும் சிக்க வைத்து விடுவார்கள். இங்கு விகாரத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலில் கன்னியாக்களை காப்பாற்ற வேண்டும். கலியுகத்தில் தாய் தந்தை குழந்தைகளை அப்படியே விகாரத்தில் தள்ளிவிடுகிறார்கள். பகவான் வாக்கு, நான் எப்போது உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்காக வருகிறேனோ அப்போது அனைவரும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அனைவருக்கும் நான் நன்மை செய்கிறேன். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார், நீங்க ஞானத்துல இருக்கீங்க, ஆகையில உங்க குழந்தைகளையும் இந்த வழியில தான் நீங்க கொண்டு வரணும், அவங்களுக்கும் இந்த வழி காட்டுங்க. உலகத்துல தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க மாட்டிக்கிட்டோம் நீங்களும் மாட்டிக்கோங்கன்னு விகாரத்துல தள்ளிடுறாங்க. ஆனா இங்க நீங்க அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒருவேளை குழந்தை ஸ்ரீமத் படி நடக்கவில்லை, சொர்க்கவாசியாக விரும்பவில்லை என்றால் என்ன செய்வது என்று ஸ்ரீமத் பெற வேண்டும். அந்த காலத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்ரீமத் கடைபிடிப்பாங்க. ஆகையில பாபா அவங்களுக்கு யுக்தி சொல்லிட்டு இருக்கிறார். நீங்களா எதுவும் நினச்சிடாதீங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பாபா நான் என்ன செய்யட்டும்னு பாபா கிட்ட கேட்கணும். நான் விகாரத்துல தள்ளினா பாவமாயிடும், நான் கன்னியாதானம் பண்ணக்கூடாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பாபா அதுக்கும் ஸ்ரீமத் கொடுப்பார். அப்போ நமக்கு அது சுமையோ பாவமோ ஆகாது. கட்டளைப்படி நடக்கவில்லை என்றால் விட்டு விடுங்கள் என்று தந்தை கூறுவார். இதற்கு முழு நஷ்மோகா நிலை வேண்டும். அடுத்தது பாபா, இன்றைய நாட்களில் ஒருவருக்கொருவர் பேருக்காக போலியாக மரியாதை கொடுக்கிறார்கள். இன்று பிரதம மந்திரியாக இருக்கிறார், நாளை அவரை தூக்கிவிடுகிறார்கள். இங்கு நிலையான சுகம் யாருக்கும் கிடைப்பதில்லை. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு நிலையான ராஜ்ய பாக்கியம் கிடைத்து கொண்டிருக்கிறது. தன்னை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு பாபா மிகவும் நல்ல நல்ல யுக்திகளை கூறுகிறார். ஆஹா, நான் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறேன் என்று சுப பாவனை வைக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் அவர்கள் என்ன முயற்சி செய்ய முடியும்? ஆகையில முயற்சி செய்யுங்க. பாபா முயற்சி சொல்லி கொடுக்கிறார், முயற்சி செய்ய வச்சிட்டு இருக்கிறார். இந்த நேரத்துல நீங்க முயற்சி செய்தீங்கன்னா அது கண்டிப்பா வீண் போகாது, நீங்க வெற்றியாளர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் உயர்ந்த வழிப்படி நடந்து தன்னை உயர்ந்தவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஸ்ரீமத்தில் தன்னுடைய மனதின் வழியை கலக்கக்கூடாது. ஈஸ்வரிய படிப்பின் போதையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னை போன்றவர்களின் நன்மைக்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். அனைவரின் மீதும் சுபபாவனை வைத்துக்கொண்டே ஒருவருக்கொருவர் உண்மையான மரியாதை கொடுக்க வேண்டும், பேருக்காக அல்ல. அதாவது மரியாதை கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடாது. சுபபாவனை வைங்க, உண்மையான மரியாதை கொடுங்க அப்படின்றார். வரதானம். நிரந்தரமாக தந்தையின் துணையின் அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒத்துழைப்பு கொடுப்பவர் ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். எதுவரை உடலுக்கும் ஆத்மாவிற்கும் பாகம் இருக்கிறதோ அதுவரை தனியாக பிரியாது. அதேபோல் தந்தையின் நினைவு புத்தியை விட்டு பிரியக்கூடாது. எவ்வளோ அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பாகம் இருக்கிற வரைக்கும் உடலும் ஆத்மாவும் தனித்தனியாக பிரியாது. அதுபோல உயிர் இருக்கிற வரைக்கும் நம்முடைய புத்தியை விட்டு பாபாவினுடைய நினைவு பிரியக்கூடாது அப்படின்றார். சதா தந்தையின் துணை இருக்க வேண்டும். வேறெந்த நினைவும் தன் பக்கம் கவர்ந்திழுக்க கூடாது. அப்படிப்பட்டவரை தான் சகஜம் மற்றும் இயல்பான யோகி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட யோகிகள் ஒவ்வொரு நொடியும் எண்ணம் சொல் செயலிலும் சகயோகிகளாக, அதாவது ஒத்துழைப்பு கொடுப்பவர்களாக இருப்பார்கள். யாருடைய ஒரு எண்ணம் கூட ஒத்துழைப்பு கொடுக்காததாக இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள்தான் சகயோகி ஆவார்கள். அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய யோகி ஆவார்கள். அப்படிப்பட்ட யோகி மற்றும் சகயோகிகள் தான் சக்திசாலியாக ஆகி விடுவார்கள். அதாவது சகஜ யோகி ஆகணும்னா சகயோகி ஆகணும். சகினா ஒத்துழைப்பு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. எவ்வளோ மற்றவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அவ்வளோ நம்ம இயல்பான யோகியாக, சகஜ யோகியாக ஆக முடியும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஸ்லோகன். பிரச்சனை சுரூபமாக ஆகுவதற்கு பதிலாக பிரச்சனைகளை அழிக்கக்கூடிய சமாதான சுரூபம் ஆகுங்கள். அவ்யக்த சமிகை. தன்னுடைய ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம பந்தனங்களின் பட்டியலை முன்னால் வையுங்கள். நான் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவனாக ஆகியே தீருவேன் என்ற லட்சியம் வையுங்கள். இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. சதா இந்த பாடத்தை உறுதியாக்குங்கள். சுதந்திரம் பிராமண பிறவியின் பிறப்புரிமை ஆகும். தன்னுடைய பிறப்புரிமையை பெற்று ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்யுங்கள். அதாவது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முக்த நிலை, விடுபட்ட நிலையை அனுபவம் செய்யுங்கள். எப்பொழுது தன்னை இல்லறவாசி என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுது இல்லறம் வலையாகி விடுகிறது. இல்லறவாசி என்றால் வலையில் சிக்கிக் கொள்வது, ட்ரஸ்டி என்றால் விடுபடுவதாகும். ஓம் சாந்தி.